மறைந்தார் மக்கள் நாயகன். வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவையே தடம் புரட்டி போட்டிருக்கு. நடிகர் ராமராஜனுக்கு ஏற்பட்டிருக்க இந்த தொழில் செய்தினால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மீளாத சோகத்துல மூழ்கியிருக்காங்க. ராமராஜன் மக்கள் நாயகன் அப்படின்னு மக்களால செல்லமா அழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர். இவரு அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமால ஏற்படுத்தின தாக்கம் அப்படி. சொல்லப்போனா ராமராஜன் தமிழ் சினிமால முதல்ல ஒரு இயக்குனரா தான் அறிமுகமா இருக்காரு. இவரு ஒரு படம் இயக்கியிருக்காரு. அதன் பிறகு தயாரிப்பாளரா மாறியிருக்காரு. இப்படி இயக்குனரா, தயாரிப்பாளரா அந்த ராமராஜன் திடீர்னு தான் ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு 2, 3 படம் நடிச்சாரு. அந்த படங்கள் அந்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையல. ஒரு இயக்குனரா, தயாரிப்பாளரா, நடிகரா ராமராஜனுக்கு பெருசா ஒண்ணும் வாய்ப்புகள் தமிழ் சினிமால கிடைக்கல. அந்த நேரத்துல தான் இவருக்கு அமைஞ்ச ஒரு முக்கியமான திரைப்படம் கரகாட்டக்காரன். இந்த ஒரே திரைப்படம் ராமராஜன் யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சது. இந்த ஒரு படத்துல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் சினிமால அவருக்கு அமைஞ்ச எல்லா படங்களும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கதைன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்துல அப்படியாப்பட்ட கதையில ராமராஜன் ரொம்ப அழகான ஒரு நடிப்பை ஏற்படுத்தியிருப்பாரு. அடுத்த 2 படம் வெற்றி அடைய ஒரே மாதத்துல 40 படங்கள்ல கமிட் ஆனாரு ராமராஜன். சொல்லப்போனா அந்த நேரத்துல இருந்த நம்ம ரஜினி, கமலஹாசனே இவரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் 40 படமா? போற போக்க பார்த்தா நமக்கு சினிமால வாய்ப்பே இருக்காது போலயே! நம்மள ஒரே படத்துல ஓரங்கட்டிட்டானே! அப்படிங்கிற மாரி எல்லாரும் வியந்து பார்த்திருக்காங்க. இவருடைய இத்தன படமும் கமிட் ஆறதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு. என்னன்னா, இவருடைய படங்கள்ல இவருக்குன்னு பெருசா காஸ்டியூம் டிசைன் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. முக்காவாசி ஒரு டாயர், இல்ல ஒரு வேஷ்டி. அவ்வளவுதான். இவருக்குன்னு பெருசா மேக்கப் கிடையாது. இந்த படங்கள வெளியூருக்கோ, வெளி மாநிலத்துக்கோ கொண்டு போய் எடுக்க தேவையில்ல. ஸோ கிராமத்த வச்சு எடுத்தாலே போதும். கிராமத்துடைய மக்கள் நாயகனா நம்ம ராமராஜன் எல்லாராலயும் செல்லமா அழைக்கப்பட்டாரு. அதனாலேயே அவர எல்லாரும் விரும்பி ஏத்துக்கிட்டாங்க. அதனாலேயே இவர வைத்து படம் பண்ண அப்போதைக்கு நெறைய தயாரிப்பாளர்கள் அடுத்தடுத்து இவர புக் பண்ணாங்க. நெறைய தயாரிப்பாளர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகராவும் ராமராஜன் மாறினாரு. அதே மாரி படத்துல சம்பளமும் ஒண்ணும் பெருசா அதிகமா கேட்டு வாங்கிக்காம, குடுக்குற சம்பளத்த வாங்கிக்கிட்டு படத்த நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபரா ராமராஜன் மாறுனதுனால, அவருக்கு சினிமால ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து குமிஞ்சது. அப்படி அவர் நடித்த எல்லா திரைப்படங்களுமே வெள்ளி விழா கொண்டாடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படங்களா அமைஞ்சது. அப்படியாப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்ட ரசிகர்களுக்காக தொடர்ந்து பயங்கர பிஸியா ராமராஜன் நடிச்சாரு. அப்போதைக்கு அவரு நடிகை நளினிய காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய திருமண வாழ்க்கை அவருக்கு சரியா அமையல. அதனால ஏற்பட்ட பல கஷ்டங்கள், மன உளைச்சல், அசிங்கம் இதனால நளினிய விவாகரத்து பண்ணிட்டாரு. அதன் பிறகு சினிமாவில் நடிக்க அவரால் சுத்தமா முடியல. ஏன்னா திருமண வாழ்க்கை அவருக்கு சரியா அமையல. அதுலயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டப்பட்ட ராமராஜன் அதன் பிறகு தமிழ் சினிமால கொஞ்சம் கூட என்ட்ரி கொடுக்கவே இல்ல. ரொம்ப வருடம் கழிச்சு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி ராமராஜன் மீண்டும் சினிமால கம்பேக் கொடுத்து ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் அவருக்கு பழைய அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தல. ராமராஜனுடைய பழைய படங்கள் எல்லாமே வேறு மாதிரியான கதைக்களம். அது இப்ப இருக்க காலகட்டத்துக்கு செட் ஆகல. அதனால ராமராஜன் அப்படியே ஒதுங்கிட்டாரு. ராமராஜனுக்கு ஏற்கனவே இந்த திருமண தோல்வியில அவரது உடல்நிலை வெகுவா பாதிச்சிருக்கு. காரணம் புகைப்பழக்கம், மது பழக்கம். இந்த புகைப்பழக்கம், மது பழக்கத்துல மூழ்கி போன ராமராஜனுக்கு நேற்று தினம் ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு. அதன் காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலைமையில இன்னைக்கு சிகிச்சை பலனின்றி அவருக்கு ஏற்பட்டிருக்க பரிதாபம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்லயும், சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.